வெல்கம் டு அவர் சேனல் வின் இந்தியா டுடே. நேர்களுக்கு வணக்கம். அன்பார்ந்த என் தமிழ் சொந்தங்களை, நாம் அனைவரும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். மிகவும் ஆவலுடனும் பரபரப்போடும் நடைபெறுகின்ற தேர்தல் என்று சொன்னால் இந்த 2026 தேர்தலாகத்தான் இருக்க முடியும். அதனால் இந்த தேர்தலில் மக்கள் அனைவரும் குறைஞ்சபட்சம் ஒரு 70% பேராவது வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறேன். அப்புறம் கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் பங்கு என்று சில கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். ஆளும் கட்சி ஆண்ட கட்சி இரு கட்சிகளும் கூட்டணியில் பங்கு கிடையாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அந்த சூழலில் இந்த 2026 தேர்தல் நடந்து முடிந்தால் எந்த கட்சிக்கும் அரிது பெரும்பான்மை கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்று சொன்னால் இந்த தேர்தல் 2 முனை போட்டி கிடையாது, 4 முனை போட்டிகளாக நடைபெறுகிறது. அப்பொழுது வாக்கு சிதறல்கள் நிறையாக ஏற்படுகிறது. அதனால் ஆளுகின்ற கட்சிக்கு புதிய எம்எல்ஏக்கள் இந்த தேர்தலில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. அந்த சூழல் ஏற்படும் பொழுது தமிழகத்தில் இதுவரை நடைபெறாத ஒரு அதிசயம் இந்த 2026 தேர்தலில் நடைபெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆட்சியில் பங்கு கிடையாது என்று சொன்ன கட்சிகள் எல்லாம் வாருங்கள், என்னுடன் எனக்கு ஆதரவு தாருங்கள், ஆட்சி அமைப்பதற்கு என்னிடம் போதிய எம்எல்ஏக்கள் இல்லை, உங்களுக்கு நாங்கள் ஆட்சியில் பங்கு தருகிறோம் என்று கோரிக்கை கொடுத்து சிறு கட்சிகளின் ஆதரவோடு தான் இந்த 2026 தேர்தலில் தமிழக சட்டமன்றம் அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மக்களாகிய நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு அரிய வாய்ப்பை காண்பீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.